ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை மினி மீ. இன்றைக்கி ஒரு சூப்பராக மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வைக்கிற ஸ்டைலில், பெரியவங்க வைக்கிற ஸ்டைலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பட்டை, சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. சூடாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இதில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு வதக்க தேவையில்லை, நம்ம அரைக்கிறப்போ தேங்காய் போட்டால் போதும். நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காவை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சட்டி மீன் குழம்பு வைக்கிறதுக்குனே வாங்கினது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். வெந்தயம் போட்டு அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வெந்தயம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கிட்டேன். பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி நல்லா சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே உப்பு போட்டுக்கிட்டேன். புளி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நல்லா நான் ஊற வச்சுருந்து அதை இது பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மசாலா குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் தலை, வால், அந்த பீஸெல்லாம் குழம்பு வச்சுட்டு மீனோட நடுப்பாட்டெல்லாம் வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும் அப்படின்னு இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுனாலே மீன் நல்லா வதங்கிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சைட் பை சைட் மீனையும் எண்ணெயில் பொரிச்சிடலாம். சிம்மில் கொதித்து சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சைட்லேயே எண்ணெய் நம்ம மீனை எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சடிச்சாத்து. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு.